சாமி, எனக்கு நீங்க ஒரு உதவி செய்யணும். தம்பி, இதுல நான் என்ன பண்ண முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த பொண்ணை சமாதானப்படுத்தி வேண்டுதலை பண்ணாம நீங்க தான் தடுத்து நிறுத்தணும். அது முடியாது சாமி. பாரதி ரொம்ப பிடிவாதமான பொண்ணு. யாரு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை அதிகம். நீங்க நான் சொல்ற மாதிரி சொன்னா கண்டிப்பா கேட்பாங்க. அப்படி நடந்தா தாலி அவங்க கழுத்துல கண்டிப்பா நான் போட்டு விட்டுருவேன். ஓம் நம சிவாய. ஒரு பொண்ணோட மானத்தையும் உயிரையும் காப்பாத்துறதுக்காக நீங்க சொல்றத நான் கண்டிப்பா செய்யறேன். சாமி. ஓம் நம சிவாய. இந்த மாதிரி நல்ல காரியத்துக்கு நான் கை நீட்டி காசு வாங்க மாட்டேன். அந்த சிவன் என்ன உனக்கு உதவி பண்ண சொல்லி உத்தரவு கொடுத்துட்டான். அந்த உத்தரவுப்படி உனக்கு நான் உதவி செய்யறேன். வா போலாம். வா சாமி. பாரதி, உன்னோட பக்தியையும் நீ இந்த கடவுள் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையையும் பார்த்து நான் பிரமிச்சு போயிட்டேம்மா. நம்ம ஊர்ல பொண்ணுங்க புருஷனோட பிரச்சனைன்னா அந்த புருஷனை பத்தி பல மாதிரி அவதூறு பேசுறதும் அவனை தன்னோட எதிரியா நினைக்கிறதும் தான் எல்லா இடத்துலயும் நடக்குது. ஆனா உன் கூட இல்லாத புருஷனுக்காக அவனோட உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சு நீ சுமங்கலி பூஜை பண்ணணும்னு முடிவு பண்ண. உன் தாலி காணாம போன விஷயத்துல இங்க என்னென்னமோ நடந்திருக்கு. ஆனா அதையெல்லாம் உன் பக்தி ஜெயிச்சிருச்சு. இன்னைக்கு வேணா நீயும் உன் கணவனும் பிரிஞ்சிருக்கலாம். நான் இப்ப சொல்றேன் கேட்டுக்க. ஒரு நாள் நீயும் உன் கணவனும் சந்தோஷமா சேர்ந்து ஒரு அழகான வாழ்க்கைய வாழ போறீங்க. உன்னோட தாலிக்கு அவ்வளவு சக்தி இருக்கு பாரதி. அதை யாராலையும் உன்கிட்ட இருந்து எடுக்க முடியாது. நான் வாழ்ந்த வாழ்க்கையோட அனுபவத்தை வச்சு சொல்றேன். நீ என்னைக்கும் சுமங்கலியா தீர்க்காயுசோட இருப்ப. இது சத்தியம் பாரதி. பாரதி, வேணாமா. தீர்க்காயுசோட சகல செல்வத்தோட தீர்க்க சுமங்கலியா நீ நல்லா இருக்கணும்மா. ரொம்ப நன்றிம்மா. கடவுளுக்கு நன்றி சொல்லுமா. அந்த அம்மாவுக்கு சொல்லு. ரொம்ப சந்தோஷமா. நீங்க பாரதிக்கு நல்ல வார்த்தை சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிருக்கீங்க. ரொம்ப நன்றிமா. எனக்கு எதுக்கு பெரியம்மா நன்றி? எல்லாம் அந்த அம்மனோட செயல்.